ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், மருத்துவம், வாழ்வியல் மற்றும் ஆன்மீகம் இந்த 4 தலைப்புகளில் காணொளிகளை கொடுத்து வருகிறோம். இந்த காணொளியில் ஒவ்வொரு காணொளியிலும் ஒரு தகவல் பொதுமக்களுக்காகவோ பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது நோயாளிகளுக்கோ ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்களுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தகவல் என்னுடைய பதிவில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படி கொடுத்து வரும் பதிவுகளில் இன்று ஏற்கனவே தன்வந்திரி மரணத்தை தள்ளி போடும் தன்வந்திரி தெய்வம் சார்ந்த ஒரு பதிவு, அடுத்து தோல் நோய் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு, குறிப்பாக சோரியாசிஸ் என்ற தோல் நோய் பற்றிய காணொளி இது. இந்த நோய் உள்ளவர்கள் தோல் சிதிலாக மீனின் சிதில் போல் அமர்ந்திருக்கும். தீவிரமான நோயாக இருக்கும் பட்சத்தில் உடல் முழுவதுமே பாதிக்கப்படலாம். சாதாரணமாக தலை, நெற்றி, முழங்கை மற்றும் முழங்கால் பின்புறம் இடுப்பு சட்டம் என்று சொல்லப்படும் பகுதிகளுக்கு மட்டுமல்ல, முதுகு இவைகள் முழு பாதிக்கப்படலாம். தோல் வறட்சி அடைதல், அரிப்பு தான் முக்கிய பிரச்சனை. சிலருக்கு தோல் பகுதி மட்டுமன்றி உடல் உறுப்புகளிலும் பல பகுதிகளிலும் பாதிப்பு இருக்க வாய்ப்புகள் உண்டு. முழங்கை, முழங்கால், இடுப்பு, மூட்டு அலர்ஜி, கண்ணின் விழித்திரை பாதிப்பால் பார்வை குறைபாடு ஏற்படலாம். முக்கியமாக தோல் அரிப்பும் மூட்டு வலியும் பெரும்பாலும் ஜாதகரை பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மரபணு நோயாகவும் பரம்பரை நோயாகவும் பார்க்கப்படுகிறது. பொதுவாக தோல் நோய்கள் வர பல காரணத்தை அடையாளம் காட்டக்கூடிய கிரக சேர்க்கைகள் இருக்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய் 6ஆம் பாவம் ஏற தோளில் சிவப்பு புள்ளிகள் தோன்றும். பழம்பெற்ற சனி லக்கணம் 3, 6 பாவங்களில் நின்று செவ்வாயினுடைய சேர்க்கையோ பார்வையோ பெற்றால் அரிப்பு போன்ற தோல் நோய்கள் ஏற்படும். சந்திரன் கடகம், கன்னி, தனுசு, மீனம் ராசிகளில் நின்று பாவர்களுடைய பார்வை பெற்று பாவர்களுடைய சேர்க்கை பெறும் பொழுது தோல் நோய்கள் ஏற்படுகிறது. புதன் அல்லது சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று 6ஆம் பாவத்தில் நின்று 8ஆம் பாவாதிபதியினுடைய பார்வை பெறும் பொழுது தோல் நோய்கள் வருகிறது. பாவியாக உள்ள செவ்வாய் 6இல் நின்று மற்ற பாவிகளால் பாதிப்படைதல். புதன் லக்னமேறி நின்று 6 அல்லது 8ஆம் பாவாதிபதியின் சனியினுடைய பார்வையை பெறும் பொழுது தோல் நோய்கள் சுலபமாக வந்து விடுகிறது. புதன் அல்லது சந்திரன் 6ஆம் பாவம் அல்லது கன்னியில் நிற்க பாதிப்படைகிறது. புதன் 2ஆம் வீட்டில் நின்று சந்திரன் பார்வையை பெறுதல். சனியுடன் சேர்ந்த குரு மற்றும் பலவீனமான சந்திரன் செவ்வாயால் பாதிப்படைதல். சூரியன், சனி லக்கினத்திலோ ஆளும் பாவத்திலோ நின்று செவ்வாயினுடன் பார்வை பெறுவது. தோலின் காரகம் அல்லது நோயினுடைய காரகம் தோல் வறட்சியான நிலை, அதிகமாக தோலின் மேற்பகுதி, அதனால் ஏற்படும் தோலின் பளபளப்பு நீங்குதல், ஈரப்பசை, வற்றிய நிலை, இது போன்ற சின்ன அடையாளங்களோடு கூடிய தோல் நோய்கள் அதிகமாக மனிதர்களை தொந்தரவு செய்து வண்ணம் இருக்கிறது. அடிப்படையில் எந்த கிரகங்கள் பாவங்கள் தொடர்பு பெறுகிறது என்று பார்க்கும் பொழுது தோலின் காரகம் புதன், தோலின் பளபளப்புக்கு காரகம் சுக்கிரன், ஈரப்பசை தன்மைக்கு காரணம் சந்திரன், தோலின் மேற்பகுதி நோயின் காரகர் ராகு, எதையும் பிரபலமாக்கி அல்லது பிரமாண்டமாக்கி காட்டக்கூடிய ராகுவினுடைய தன்மை பெரிதாக இருக்கிறது. நோயின் காரகர் சனி, வறட்சி ஏற்படுத்தும் காரகம் அல்லது வெப்பக்கிரகமான சூரியன், செவ்வாய், கேது 6ஆம் பாவம். நோய் சம்பந்தப்பட்ட பாவம் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவமான கன்னி போன்ற நிலைகள் மேலே குறிப்பிட்ட 10 கிரக அமைப்புகளுடன் சம்பந்தப்பட்ட பார்க்கும் பொழுது அவைகளினுடைய தோல் நோய் உண்மையில் நமக்கு தெளிவு பெற அடையாளம் காட்டும். அது மட்டுமல்லாமல் தோல் நோய்க்கு முக்கிய காரணம் வகிக்கக்கூடிய தன்மை உள்ளது ஒரே ஒரு கிரகம், புதன் மட்டுமே. இந்த புதனுடைய வீடுகள் பாருங்கள் நண்பர்களே, 5 கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எடுத்துக்காட்டு எப்படி சொல்ல வேண்டும் என்றால், கன்னியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் சூரியனது,
அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம் சந்திரனது, அதற்கடுத்தது சித்திரை நட்சத்திரம் செவ்வாய். அப்படியே மிதுனத்துக்கு வாருங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய். அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம் ராகு, புனர்பூச நட்சத்திரம் குரு. ஆக இந்த 6 கிரகங்கள் புதனோடு 5 கிரகங்கள் புதனோடு சம்பந்தப்படும் போது அது ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் நீர் பற்றாக்குறை மற்றும் வெப்ப பற்றாக்குறை அல்லது குளிர்தன்மை பற்றாக்குறை போன்றவற்றை இந்த 6 காரணங்களால் மட்டும்தான் தோல் நோய்கள் ஏற்படுகிறது. இந்த தோல் நோயை குணப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது புதனுடைய வழிபாடு புதன்கிழமையும் வளர்வரையில் வரக்கூடிய புதன்கிழமையும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேரும் நாட்களில் புதனுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். தோல் நோயிலிருந்து சிறிதாக நீர் வடியும் ஈரப்பதம் அதிகமாக போய் நீர் வடியக்கூடிய தன்மையுடைய தோல் நோய்கள் சுலபமாக குணமாகும். அடுத்து சிதில் போல் வரக்கூடியது புதன்கிழமையும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் கூடிய நாளில் புற்றுக்கர் வழிபாடு சாலச் சிறந்ததாக அமையும். அதே சமயத்தில் புதனுடைய வழிபாடு சாலச் சிறந்ததாக அமையும். கன்னி தெய்வத்தினுடைய வழிபாடு சாலச் சிறந்ததாகும். இதில் ஹோமியோபதி மருந்து பரணி, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் சுலபமாக உதவி செய்கிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அதாவது அக்குப்பஞ்சர், தொடுவர்மம் இது போன்றவைகள் சிறப்பாக அமைகிறது. எல்லா ராசி நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் முத்திரை மருத்துவம் சாலச் சிறந்ததாக அமைகிறது. இந்த முத்திரை மருத்துவத்தில் வருண முத்திரை என்று ஒரு முத்திரை இருக்கிறது. ஆள்காட்டிவன் பெருவிரலையும் சந்தன விரலின் நுனியை சேர்த்து இது இவ்வளவுதான் வருண முத்திரை. அடுத்து இந்த முத்திரை காலை மாலை 15 நிமிடம். அடுத்தது தேனி முத்திரை என்று ஒரு முத்திரை, இது அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. அந்த முத்திரை இவ்வளவுதான். இந்த 2 முத்திரைகளையும் காலை மாலை தொடர்ந்து ஒரு 21 நாள் செய்து வாருங்கள். சாப்பாட்டிற்கு முன், அதாவது ஆகாரத்திற்கு முன் செய்து பாருங்கள். உங்களுடைய தோல் நோய்கள் எந்த வகையில் இருந்தாலும் சிதிலாக உதிரக்கூடியது, லேசான வெடிப்புடன் கூடியது, நீர்வழிதல் சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொடு உணர்வை அறியாத தோல் நோய்கள், அந்த இடத்தில் தொட்டால் ஒரு மரத்தையோ கட்டையோ தொடுவது போல் இருக்கும், அப்படிப்பட்ட நோய். அது மட்டுமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தடிமனாக இருக்கும். இப்படிப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் வருணமுத்திரையும் தேனி முத்திரையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். அதிகமாக பச்சை பயிறு குழம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். புதன்கிழமை நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுங்கள். குறிப்பாக திருவெண்காடு, மீனாட்சி மற்றும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் இந்த 3 தெய்வங்களையும் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு ஒரு பெருத்த மாற்றம் தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது இல்லாமல் தாய்மாமன் உறவை சுமூகப்படுத்தி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள கடைசி குழந்தையோடு உறவுகளை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள். புதன்கிழமையில் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலை தரிசனம் செய்து வாருங்கள். இப்படி புதனுடைய காரகத்துவங்கள், புதனுடைய உறவுகள், புதனுடைய நிறங்கள், பச்சை நிறம், இளம் பச்சை நிறம் மற்றும் மனதை உறுத்தாத எல்லா நிறம் உள்ள ஆலயம் விரும்பி அணிந்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து என்னுடைய காணொளிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித தகவலை உங்களுக்கு தரும் வண்ணமாக அமையும். நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு தகவலும் நீங்கள் சந்தேகப்பட்டு அடுத்த வரை ஒருத்தரை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமுள்ள தகவலாக கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் நான் சொல்லும் மருத்துவ முறைகள், நோய்கள், மருந்துகள் அனைத்தும்
உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததாக இருக்கும் அல்லது உங்கள் வீட்டில் உள்ள முதியவர்கள் இதை பயன்படுத்தி பார்த்து இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதோடு இப்போ தற்போது உத்தராயண காலம் ஆரம்பித்து விட்டது. பித்தம் அதிகமாகி உடலினுடைய தோல் நோய்கள் அதிகமாவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இரவு படுக்கும் போது ஒரு 5 கிராம் திரிபலாவை ஒரு 125 மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக சுண்ட வைத்து அதை இரவு சாப்பிட்டு வாருங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வாருங்கள். நீங்கள் ஆங்கில மருத்துவமோ ஹோமியோபதியோ எந்த மருத்துவத்தை நீங்கள் தொடர்ந்து பயணித்திருந்தாலும் கவலையில்லை. அத்தோடு இந்த திரிபலாவையும் எடுத்துக்கொண்டு பரிணமுத்திரையும் தேனி முத்திரையும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக 90 நாட்களில் உங்களுடைய இதுவரை இருந்த தோல் நோயில் இருந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தோல் நோய் இருக்கிறது என்பதை உணராமல் இயல்பாக வாழக்கூடிய வாழ்க்கையை தரும் என்பதில் மாற்று கருத்தவில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராகரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.